ஓகேங்களா? சரி ஓகேப்பா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போன கிளாஸில் பண்ணி பார்த்துட்டிங்களா? அட்லீஸ்ட் டேட்டா பேஸ் வரைக்கும் எல்லாரும் கனெக்ட் பண்ணிட்டீங்களா? நியான் டிபி கிரியேட் பண்ணி. சூப்பர்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ கைஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு வில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். இனிமேல் எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ கெட் பை ஐடி பண்ணிட்டோம் கரெக்டுங்களா? இது வந்து என்னது ஸ்பெசிஃபிக்காக ஒன்லி அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா வந்து வாங்குறது கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட் கிவ் மீ செகண்ட். ஸோ இதானப்பா நம்ம பண்ணியிருந்தோம் கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஒரு ஸ்டூடெண்டோட ஐடி வச்சு மட்டும் நம்ம ஃபெச் பண்ணுறது வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த 1 2 3 4 அப்படின்னு ஒரு 5 6 7. ஸோ இது மாதிரி ஒரு 4-5 ஐடி இருக்குன்னா இப்போ ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ராமோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், ராம்ட மட்டும் எடுத்துப்பேன் கரெக்டா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதா வந்து கெட் பை ஐடிப்பா. நெக்ஸ்ட் வந்து இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்? ஸோ இதை கிளியர் பண்ணிக்கோங்க. சூப்பர், கிரியேட் மெத்தட். ஸோ இந்த ஃபெமிலியரைஸ் ஆகுதுங்களா உங்களுக்கு இந்த பிரிஸ்மா மெத்தட்ஸா? சூப்பர்ப்பா. ஸோ நீங்கள் 2-3 ஏபிஎஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது தோணும், லைக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரே நிமிஷம்ப்பா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிரியேட் ஏபிஎஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? கிரியேட் ஏபிஎஸ் வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஏபிஐ பிளானிங் பண்ணலாம். ஏபிஐ பிளானிங் பண்ணுவோமா? ஸோ ஏபிஐ பிளானிங்க இட்ஸ் கோயிங் டு பி என்ன மெத்தடு வேற ட்ரை பண்ணுங்க. நம்மகிட்ட இருக்கிறதே 4 மெத்தட்ஸ் தான். கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன ரிக்வஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும்? கொஷின் புரியுதுங்களா? சூப்பர். போஸ்ட் மெத்தட்.
சேம் ஏபிஐ வச்சுக்கலாமா? சேம் ஏபிஐ வச்சுக்கலாமா? எஸ்ஆ நோவா? சேம் ஏபிஐ வச்சுக்கலாமா? சூப்பர், சேம் ஏபிஐ வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டா ஏன் சேம் ஏபிஐ வச்சுக்கலாம்? ஏன்னா இது சேமா தானே இருக்கு. ரவுட்ஸ் பாருங்க சேமா தான் இருக்கு. பிகாஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஓகேங்களா? இதுல கிளியரா இருக்கணும்ப்பா. இது ஓகேங்களா? அது என்னது? கோயிங் டு கிரியேட் கார்ட் டேட்டா. ஓகேங்களா? ஸோ ஆப் டாட் கிரியேட் ஆப் டாட் போஸ்ட் என்ன ரவுட்டு ஸ்லாஷ் ரவுட்டு அண்ட் ஒரு கால் பேக்ப்பா. இந்த கால் பேக்ல என்ன இருக்க போகுது? ரெண்டு விஷயம். ஒன்று ரிக்வெஸ்ட், இன்னொன்று கமா ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? அண்ட் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து டு டேட்டாஸ் ஃப்ரம், இது நம்ம வந்து எழுதி வச்சிடலாம் தனியாக, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டேட்டாஸ் ஃப்ரம் ஃப்ரண்ட் அண்ட் ஆர் கிளைண்ட். ஓகே, டு டிபி லாஜிக் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் ஃப்ரம் டேட்டாஸ் டு ஃப்ரண்ட் அண்ட். தெரியுங்களா அது? ஸோ இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு காப்பி, ஏன்னா இதுதான் சேம் ப்ராசஸ். சும்மா ஒரு காப்பி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 3 ஸ்டெப்புப்பா. இந்த 3 ஸ்டெப் மாற போகிறதே இல்லை. ஓகேங்களா? டேட்டாஸ் எதாவது வாங்கணுமா வாங்கக்கூடாதா? எஸ்ஆ நோவா? டேட்டா வாங்கணுமா? கிரியேட் பண்ணுறது கேட்குறேன். சாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ், டேட்டாஸ் வாங்கணும். என்னென்ன வேஸில் வாங்கலாம்? ஸோ கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் டாட் பாடியில் வாங்குறது சேஃப்ப்பா. ஓகேங்களா? எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரியேட் பண்ணும்போது எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டாவை பாடியில் வாங்குவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிபி லாஜிக். டிபி லாஜிக்ல என்ன பண்ணணும்? கான்ஸ்ட் நியூ கார்டு டேட்டா இஸ் ஈக்குவல் டு பிரிஸ்மா டாட் டேபிள் வந்து கார்டு டாட் கிரியேட் மெத்தட் என்ன எடுத்துக்கும்? ஒரு அரே ஆப்ஜெக்ட் எடுத்துக்கும். என்ன கொடுக்கணும்? டேட்டால ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருக்க எல்லாமேப்பா. ஸோ நியூ டேட்டா டாட் image URL. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணலாம்ப்பா. இன்னைக்கு we have lot of projects. image.url. நெக்ஸ்ட் டைட்டில் என்ன பண்ண போறோம்? டேட்டா டாட் டைட்டில். டேட்டா டாட் ரேட்டிங். டேட்டா டாட் லொகேஷன். ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்? we are going to send. சரி, என்ன சொல்லியிருக்கேன்? மெசேஜில் கார்டு கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி.
அதுக்கப்புறம் டேட்டாவில் தான் நம்ம என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு சென்ட் நியூ கார்ட் டேட்டா. கிளியர் அவர் தம்ஸ் அப். ப்ராசஸ் புரியுதுங்களா? ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்கு, யாராவது சொன்னீங்களா? என்ன மிஸ்டேக் இருக்கு? டக்குன்னு அப்சர்வ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம்ப்பா. சூப்பர். அசிங்க் அவைட் கரெக்டுங்களா? இங்க வந்து டிபி ஆப்ரேஷன் வந்து கிரியேட் பண்றது இட் வில் டேக் சம் டைம் கரெக்டுங்களா? ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதனால அசிங்க் அவைட் போடணும். ஓகேங்களா? இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் குவரிஸ்ப்பா. வில் டூ அப்டேட் குவரிஸா. ஸோ க்ரெட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ரீடு. ஓகேங்களா? இது வந்து ஆர். இது வந்து 2 ரீட் காட்டியிருக்கேன். இது வந்து கிரியேட் சி. மேபி I'll put it like this. இது ஆர் போட்டுக்கலாம். வந்து இந்த சி கிரியேட் கிரியேட் ரீட் அப்டேட் ஃபைல். அப்டேட்டுக்கு என்ன மெத்தட்பா? ஃபாஸ்ட் அப்டேட் சொல்லுங்க பார்ப்போம். புட் மெத்தட். சூப்பர். ஏபிஐ சேமா இருக்கலாமா, சேமா இருக்க கூடாதா? ஓகேங்களா? புரியுதுங்களா? இது ஆக்சுவலா எல்லாமே டேஷ்போர்ட் ஏபிஎஸ். இது வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரெண்டுமே. இது வந்து டேஷ்போர்ட். அதில் அட்மின் டேஷ்போர்ட். அப்டேட்டும் டேஷ்போர்ட்ல இருந்து தானே பண்ண போறோம். சேப்பே போடலாமா? ஆப் டாட் புட்டு சேம் அதே தான். சாரி யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரவுட்டு. ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். சரி ரிக்வெஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? அண்ட் அந்த மேலே நம்ம வச்சிருந்தால ஃபார்மேட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் 3 தான். ஸோ என்னது கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு எது இப்போ பெஸ்ட் வே ஆஃப் கெட்டிங் டேட்டாஸ் ஃபார் புட்டு? பாடியா? பாடி. சூப்பரா. ஸோ ரிக்வெஸ்ட் டாட் பாடியிலே வாங்கிக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ நியூ ஆல்சோ அப்டேட்டட் டேட்டா தெரிஞ்சுக்கணும். is equal to prisma dot card dot update method. இதுல வந்து 2 கண்டிஷன் போடணும். என்னது எனிபடி? முன்னாடி டேட்டா மட்டும் கொடுத்தது இல்ல, 2 இருக்கு. என்ன சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் த ஆர்குமெண்ட்ஸ்? வேர் அண்ட் டேட்டா நான் வச்சுக்கணும். வேர் வேர்ல என்ன கொடுக்கணும்? யூனிக்கானது என்ன? யூனிக்கானது என்னது இந்த டேபிள்ல? இட்ஸ் ஐடி. ஸோ இப்போ ஐடிக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஐடி வந்து எங்க இருந்து வரும்? டேட்டா டாட் ஐடி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா
we can use all those things. So data.id, data.id, sorry, data.image URL, data.title, data.rating, data.location. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் json வந்து we are just going to send the data update data, comma மெசேஜில் data updated successfully. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக delete மெத்தடா க்ரெட். ஓகேங்களா? க்ரெட் முடிஞ்சா CURD. ஓகேங்களா? எல்லாமே இதில் மெத்தட் என்னப்பா? முடிச்ச மெத்தடா ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கப்பா. இல்லை மூவ் டு நெக்ஸ்ட் திங்க. delete URL சேமா வச்சுக்கலாமா? சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி delete a card. ஓகே, இதுவும் அட்மின்லேருந்து தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் app dot delete, there's going to be slash request, comma response. ஓகேங்களா? அகெயின் அந்த 3 விஷயம்தான். const data is equal to request dot பாடியிலே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிபி லாஜிக்ல நம்ம எதுவும் இது பண்ண வேணாம், சேவ்லாம் பண்ண வேணாம். வில் ஜஸ்ட் delete the data. ஸோ await prisma dot card dot delete. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணும், we have to give ஐடி தானே யூனிக்காக இருக்கிறது. ஏன்னா அதை வச்சு செலக்ட் பண்ண முடியும். ஸோ delete வேற ஐடி வந்து data dot ஐடி. இங்கே வந்து async. ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கேயும் async வரணும். நீங்கள் அவைட் போடலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் response dot json dot message card deleted successfully. ஓகேங்களா?
டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ npm கிரியேட்டுக்கு சேம் என் பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். image URL, title, rating, location, we'll put the location. ஸோ வேல்டான ஒரு டேட்டா போடலாமா? Just give some image URL. ஓகே, பாடியிலேருந்து வரணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்ப்பா, என்ன ஆட் பண்ணணும்? வாட் ஷுட் யூ ஆட் அஸ் அ மிடில் வேர்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? யூஸ். ஓகே, என்ன என்ன மிடில் உள்ள ஆட் பண்ணணும்? ஆப் டாட் யூஸர் okay express.json. Super. Anybody knows why we need to use this? ஓகேங்களா? புரிதுங்களாப்பா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு? கிரியேட் அ கார்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. என்ன ஓகேங்களா? get by id, get a card, by id. It's a card data, it's a card, create a card. Next வந்து update a card. சரி பாருங்க, கார்டோட ஐடி கொடுக்கணும். ஐம் சாரி.
ஓகேங்களா? இப்போ அப்டேட் பண்ற பாருங்க. கார்ட் டைட்டில் கார்ட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன் சும்மா. சி அப்டேட் ஆகுதுங்களா? நான் எரர் இல்லைங்களா சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் delete a card. delete a card. You just need to give a ID. ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணுங்க சர்வரை. ஜஸ்ட் delete it. ஓகேங்களா? கிளியரா இந்த ஃபர்ஸ்ட் 5 கிரெட் ஆப்ரேஷன்ஸ் கிரியேட் சாரி ரீட் கிரியேட் அப்டேட் delete. அந்த மிடில் வாய்ஸ் மட்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க சொல்றீங்களா? நான் சொல்கிறேன் இங்கே மிடில்வேர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, இது வரைக்கும் ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜஸ்ட் நான் கேட்குறது வந்து பிரிஸ்மா மெத்தட்ஸ் அண்ட் ஏபிஎஸ் டிசைன் பண்ணுறது மெத்தட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ்னால் இங்கேருந்து என்ன டேட்டா சென்ட் பண்ண முடியும் அப்படின்றது. யாரை கேட்டாங்கன்னா எப்படிலாம் நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டேட்டா சென்ட் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்வீங்க? எனிபடி? வாட் ஆர் ஆல் த ஆப்ஷன்ஸ் சார்? ஒன்று பாடியில் அனுப்பலாம் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து அப்படின்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது? கமன் ஃபாஸ்டா ஹெட்டர்ஸு. அப்புறம் என்ன இருக்குப்பா? நெக்ஸ்ட் பெராம்ஸு. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்கு? குவெரி. கிளியரா இதுல? இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி கொடுக்கும்? டேட்டாஸை இன் ஃபார்மட் ஆஃப் ஆப்ஜெக்ட். கரெக்டுங்களா? ஆப்ஜெக்ட்ல கொடுப்போம். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் தான் பண்ணும் இது எதில் அமைச்சாலும். பட் பாடி இஸ் நாட் பாசிபிள் இன் என்ன மெத்தடு? ஒரு மெத்தட்ல மட்டும் வராது. அது என்ன மெத்தட்? ஒரு மெத்தட்ல மட்டும் நம்மளால பாடியில சென்ட் பண்ண முடியாது. தெர் இஸ் நோ பாடி ஃபார் தட் மெத்தட். இட் இஸ் கால் கெட். கெட் மெத்தடை தவிர்த்து மீது எல்லா மெத்தட்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சென்ட் பண்ணிக்கலாம் எல்லா மெத்தட்ஸ்க்கும். நெக்ஸ்ட் ஏபிஐ புரிஞ்சிச்சுங்களா? ஏபிஐ யூஆர்எல்ல எப்படி ஏபிஐ டிசைன் பண்ணணும்னு புரிஞ்சிச்சுங்களா தெளிவா? நெக்ஸ்ட் இந்த ஓஆர்எம்ஸ்ல கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ். நம்ம ஓஆர்எம்க்கு ரிக்வஸ்ட் பண்ணக்கூடிய 5 மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம். 5 மெத்தட்ஸ் என்னென்னு புரிஞ்சிச்சுங்களா? கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் வந்து 3 மெத்தடு. இதை தவிர்த்து வந்து ஃபைண்ட், மினி, அப்புறம் வேற என்ன ஒரு மெத்தட் இருக்கு? வேற ஒரு மெத்தட் பார்த்தோம். அந்த மெத்தட் என்னது? ஃபைண்ட்ல தான் ஆரம்பிக்கும் அதுவும். யூனிக். சூப்பர். ஃபைண்ட் யூனிக். கரெக்டுங்களா? ஸோ இவ்வளோதான் மெத்தட்ஸ் பிரிஸ்மால. ஓகேங்களா? முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் மெத்தட்ஸ் இவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில் டூ சம் சேஞ்சஸ் இன் ஃபைல். சேஞ்சஸ் பண்ணலாமா? ஓகே, ப்ராஜெக்ட் வேலை செய்யுது. இது எப்படி டிப்ளாய் பண்றதுன்னு பார்த்துடலாமா? இப்பயே எப்படி லைவ் பண்றதுன்னு பார்த்துடலாமா? இப்போ நீங்கள் இது லோக்கலில் மட்டும் யூஸ் பண்ண முடியும். என்னோட ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மினி ப்ராஜெக்ட் அப்படின்னா, யூ ஹேவ் டு ஜஸ்ட் டிப்ளாய் இட் இன் சம்வேர் கால்ட் ரெண்டர்ப்பா. என்னது? ரெண்டர்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த ரெண்டர் வந்து ஃப்ரீ தான்.
ஒரு நிமிஷம்ப்பா. ஒரு நிமிஷம், இந்த அக்கௌண்ட்டில் லிமிட் முடிஞ்சிருச்சு. ஓகேப்பா, இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்க முடியுதுங்களா? ஸோ இதில் வந்து ரெண்டர்னு இருக்கும்ப்பா. நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் டேஷ்போர்டை. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு ஜஸ்ட் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். நியூ இருக்குங்களா? இதில் வந்து வெப் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ வெப் சர்வீஸில் இது வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ வில் ஜஸ்ட் கோ டு மை அக்கௌண்ட்டை. திங்க் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருமே. ஸோ we have to just go to GitHub. Just give new. Just give mini. Mini project to backend போகிறேன். Publicly இருக்கட்டும். I'm just going to create this project. Copy this. Just come to VS Code. Just put them. npm sorry, git init, git commit, and then git init, git push. Sorry. Just ஒரு நிமிஷம்ப்பா.
சாரி, நான் கிட்ட ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். So git will not work there. ஓகே. ஓகேப்பா, ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. கோட் வந்துருச்சுங்களா? ஓ சாரி, இஎன்வி போட்டுட்டனோ. ஓகே, சொல்லுங்க, இஎன்வி டெலீட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக கிட் இக்னோர் போடலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் delete this file. ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணலாம். delete this one also. ஓகேங்களா, இவ்வளோ ஃபைல்ஸ் போதும். ஆக்சுவலாக டாட் கெட்டிங்னு ஒரு புஷ் பண்ணிடுங்க, ஒரு ஃபைல் ஆட் பண்ணி. ஐ forgot, I'm sorry guys. ஓகேங்களா, இதில் வந்து டாட் இஎன்வி ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் மாறும் பாருங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுங்களா கலர் மாறினது. அதுக்கப்புறம் ஸ்லாஷ் node underscore module. ஆக்சுவலி இது வேறு ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கா?
ஓகே, அது வந்து என்னென்னா புஷ் பண்ணிட்டோம், அதனால தான் பிரச்சனை. ஜஸ்ட்டு கிட் புல் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். சரி, ஐயோ ஆச்சுங்களா? எதாவது டெலிட் பண்ணும் என் மீதியமா? ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நம்ம திரும்பி கொண்டு வரணுமா, கொண்டு வர முடியாதா? என்ன கமாண்ட் போட்டால் திரும்பி கொண்டு வரலாம் நோட் மாடியூல்ஸை? எனிபடி? என்பிஎம்ஐ, சூப்பர். அண்ட் அது வந்து புஷ் ஆகக்கூடாதுன்றதுக்காக புட் ஸ்லாஷ் டாட். ஓகே பாருங்கப்பா, ஒயிட் கலர்லேருந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு தெரியுதா? ஸோ அதே மாதிரி வில் ஜஸ்ட் புட் டாட் என்வி. தெரியுதுங்களா? அந்த எரரை, அந்த கலரை சேஞ்ச் ஆகுது. அண்ட் இஎன்விக்குள்ளே இருக்க அந்த வேரியபிள்ஸை we go to this commit, delete. கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணால் யூ ஹேவ் டு கோ ரெண்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டர் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா இது if I do a refresh. ஓகே, இதோட கரெக்டாக இருக்குங்களா? சாரிப்பா, இதுலேயே ஒரு வாட்டி டிப்ளாய் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரிஜினா கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் 2 அப்படின்னு வச்சு ஜஸ்ட் இந்த லிங்கை போட்டுக்கோங்க. கிட் புஷ் மாஸ்டர் ஆரிஜின் 2. ஆக்சுவலி இதுக்கு வந்து நம்ம லெஃப்ட் ஆட் கொலாபரேட்டர்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்துட்டு ஷார்ட் ஃபைண்ட்
ஒரே நிமிஷம் ஜஸ்ட் அக்செப்ட் திஸ். ஒரே நிமிஷம்ப்பா. ஒரே ஒரு நிமிஷம்ப்பா, ஜஸ்ட் கிவ் மீ 1 மினிட்டா. ஓகேப்பா, வந்துருச்சா? சரி.
ஓகே ஒரு நிமிஷம். ஓகேப்பா. ஸோ we have added all those things. இப்போ பார்த்தீங்கன்னா இல் கெட் இட் இன் ரெண்டரை மினி ப்ராஜெக்ட் 2 வந்துருச்சுங்களாப்பா இந்த இடத்துல. ஸோ ஜஸ்ட் செலக்ட் கனெக்ட் கொடுத்துக்கோங்க. சரி பாருங்க, ப்ராஜெக்ட் நேம் வந்து ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் ஏதாவது பேர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து நம்ம ரன் டைம் என்விரான்மெண்ட் என்ன இருக்கு, நோடு. ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணக்கூடியது நோடு. ஸோ இப்போ பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்னு வச்சுருக்கோம். ஸோ தட் மெயின்னு இருக்கு. ஓகேங்களா? நம்ம நியரஸ்ட் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் சர்வர் இங்கே இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான். ஸோ சிங்கப்பூர் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு. ரூட் டைரக்டரி வந்து நீங்கள் ஆப்ஷன்லாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே எடுத்துக்கோங்க டிஃபால்ட் டைரக்டரி. ஸோ பில்டு கமாண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ தட் npm i. நெக்ஸ்ட் நோடு நம்ம ஸ்கிரிப்ட் வந்து எங்கே இருக்குது, ஸ்டார்ட் ஆகிற இடம் index.js ஃப்ரீ கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் envன்னு ஒன்று இருக்குது பாருங்க, ஆட் ஃப்ரம் envன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆட் env போட்டிங்கன்னா அதுவே env ஆட் ஆகிடும். கிளியரா? நீ எதுவுமே நீங்கள் செட்டப் பண்ண வேணாம். செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க, ரெபாசிட்டரி சூஸ் பண்ணிக்கோங்க, நேம் வந்து வச்சுக்கோங்க, லாங்குவேஜ் வந்து நோடு, பிரான்ச் என்ன இருக்கும் உங்களுக்கு, மேபி மாஸ்டர் இருக்கலாம், நியரஸ்ட் சர்வர் வந்து சிங்கப்பூர் சூஸ் பண்ணிக்கோங்க. ரூட் வந்து தேவை கிடையாது. பில் கன்ஃபார்ம் என்பிஐ, பில் கமாண்ட் வந்து என்பிஎம்ஐ, ரன் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் இண்டெக்ஸ்.ஜிஎஸ். ஓகேங்களா? நோட்மான் வந்து சர்வரில் இருக்காது, ஏன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் டிப்ளாய் பண்ணுறோன்னா we are not going to restart it. ஓகேங்களா? ஸோ அதான் ஒரு விஷயம். ஸோ இஎன்வி அதே தான். கிளியருங்களா? ஸோ டிப்ளாய் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும்பா. சி இங்கே பாருங்க, அதுவே வந்து எல்லாமே பண்ணுது. ஓகே பாருங்க, பில்ட் சக்ஸஸ்ஃபுல், டிப்ளாயிங் வருது. ஸோ ரன்னிங் பாருங்க. ஓகே, தேர் இஸ் எரர். என்ன எரரு? பெரிய எரராக வருது. ஒரு நிமிஷம் பார்ப்போம்.
Okay. Start ஆகுது. ஓகே, ஐம் சாரி. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும் ப்ரிஸ்மாவை. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்ப்பா. வில் சேஞ்ச் இட் லைக் இந்த இடத்துல query இருக்குங்களா, queryக்கு பதிலாக வில் புட்டுட்டா பெராம்ஸே போட்டுக்கலாம். பெராம்ஸில் வில் புட்டுட் லைக் ஐடி. ஓகேங்களா. ஸோ இங்கே டேட்டா டாட் ஐடி வந்துடும். ஸோ டேட்டா டாட் ஐடி வந்துடும். அண்ட் நீங்கள் வந்து இன்னொரு ஒரு ரவுட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். ஆப் டாட் கெட் ஸ்லாஷ் இதில் ரிக்வஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் இருக்க போது. அண்ட் இது வந்து என்ன ரவுட்னா, யூ ஜஸ்ட் கோயிங் டு சென்ட் ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் வர்ற மினி ப்ராஜெக்டா டு ஏபிஐஸ் ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லோக்கலோஸ் 3000க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்னா ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மெசேஜ். ஸோ தட் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த ஏபிஐ வந்து வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி. ஓகே, எங்கேயோ எரர் வருதுன்னு நினைக்கிறேன். சேம் எரரில். ஓகே, ஐடி. லைன் நம்பர் 41. லைன் நம்பர் 41. We can't find DB URL. சொல்லுங்க. ஓகே, மேபி இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வில் ஜஸ்ட் புட் இட் லைக் ஸ்லாஷ் கார்ட் ஸ்லாஷ் ஐடினா. ஓகேங்களா. ஓகேப்பா, அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த ரவுட்டில் வந்து இட்ஸ் கெட்டிங் தட் ஸ்லாஷ் ரவுட் போகும்போது அந்த ஏபிஐக்குள்ளே போயிடுது, அதனால தான் பிரச்சனை. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வில் அகைன் புஷ் தட்டா கிட்டோட கனெக்ட் ஆகலை. ஸோ வில் ஜஸ்ட் புஷ் இட் மேனுவலி. Maybe we'll try get remote -b git push -new it's okay, we'll push it manually.
கம்மிட்டேன். ஓகேங்களா, இது முடிஞ்சிருச்சுங்களா? ஸோ அகைன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிப்ளாய் வந்து எடுத்துக்கும். சரி, இட்ஸ் பில்டிங்கா. இதை கேன்சல் பண்ணிடலாம். டிப்ளாய் லாக்ஸ் போய் பார்ப்போம். பில்ட் சக்ஸஸ்ஃபுல். ஒரு வந்து ரன் சிம்பிள் போட்டு ஒரு எமோஜி ஒன்று வரும்பா. ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுதான் சிம்பிள். ஸோ தட் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகே நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் ஐ ஃபர்காட் ஒரு சின்ன கமாண்டு, அது உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ப்ரிஸ்மா யூஸ் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணும்ப்பா, அதுதான் பிரச்சனை ஆக்சுவலாக இங்கே. இது வந்து கமாண்டை போய் மாற்றுங்க, செட்டிங்ஸ் போயிட்டு ஜஸ்ட்டு சேஞ்ச் பில்டு கமாண்ட் டு npm it should be like npm I and ஓகேங்களா, and npx prisma generate. ஓகேங்களா, இது மறந்துடாதீங்கப்பா, npx prisma generate. ஓகேங்களா, just put change it. Next go to the event. இப்போ பாருங்க ஒர்க் ஆகும் கரெக்டாக. ஓகேங்களா, சரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது ஆயிடுச்சு. சரி, இந்த ஸ்டார்டட் இம்போர்ட்டிங் ஃப்ரம் யர் பிரிஸ்மா கிளைண்ட் நான் வரணும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் கிளைண்ட் கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஹலோ. சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து ஹோல் ப்ராஜெக்ட் பண்றது இந்த மாதிரி தனித்தனியா தான் நம்ம டிப்ளை பேக்அண்ட் தனியா. பேக் அண்ட் தனியாக, ஃப்ரண்ட் அண்ட் தனியாக டிப்ளை. ஃப்ரண்ட் அண்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ணிட்டேன். அதை டிப்ளை பண்ணிட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ணணும். ஆமாம், அப்போ தான் நீங்கள் பார்க்குற வெப்சைட்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ டிப்ளை பண்ணா சும்மா லோக்கல்ல ரன் ஆகும், பட் டிப்ளை பண்ணாதான் வந்துட்டு லைவ்ல இருக்கும். அதான் ப்ரொடக்ஷன் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே ரன்னிங் வரது கிட்ல பண்ணிட்டு தான் நம்ம நம்பர் எல்லாத்துக்குமே வந்து கிட்டு தான் ஃபஸ்ட்டு காமன். அதனால தான் நான் ஸ்டார்டிங் ஆஃப் செஷன்ஸே கிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு டே 1லேருந்து. நம்மளுக்கு முக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சர்வர்லெஸ்ஸாக இருக்கட்டும், சர்வர் பேஸ்டாக இருக்கட்டும், ஏடபிள்யூஸாக இருக்கட்டும், எனி ஓகேங்களா, ரெண்டர் வெர்சல் நம்ம கோடு வந்து கிட்டில் இருந்த வெர்ஷன் கண்ட்ரோலில் இருந்தால் தான் டிப்ளாய் பண்ண முடியும். ஒரே நிமிஷம். ஸ்லைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் டன்னு. இந்தமாரி ஒரு எமோஜியோடு வரும்ப்பா, யர் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா, யர் சர்வீஸ் இஸ் லைவ். ஓகேங்களா, நீங்கள் ஏபிஐ செக் பண்ணி பார்க்கலாம். தெரியுதுங்களா, ஒர்க் ஆகுதுங்களா? நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், எல்லாராலையும் பார்க்க முடியும். இப்போ வந்து இந்த ஏபிஐஸ் ஆர் லைவ். ஸோ நம்ம என்ன போட்டோம், ஏபிஐ ஸ்லாஷ் இது அப்சர்வ் பண்ணுங்கள், ஸ்லாஷ் கார்ட்ஸ் கரெக்டுங்களா? வி ஆர் கெட்டிங் கார்ட்ஸ்.
it is able to view it. See ஒரு கார்டு டேட்டா ஏபிஐல வருது பாருங்க, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா. இஃப் யூ வாண்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்த கார்டு டேட்டானா ஐடி வச்சு நம்ம போட்டோம் கரெக்டாக ஸ்லாஷ் ஐடி. சி வி ஆர் கெட்டிங் திஸ். இப்போ நீங்கள் டிவியில் போய் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட் ஓவர். ஏபிஎல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏபிஐ வச்சு தானே நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ரெண்டர் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் சும்மா ஒரு டேட்டா ஆட் பண்ணுறேன் கார்டுக்கு, உங்களுக்கு வந்து கார்டில் வந்து அப்படியே டேட்டாஸ் வரும் பாருங்கள். ஸோ நம்ம ப்ரிஸ்மாலேருந்தே ஆட் பண்ணுவோம். ஸோ பெட்டராக இருக்கும். ஸோ என்பிஎக்ஸ் ப்ரிஸ்மா சரி என்பிஎக்ஸ் ப்ரிஸ்மா ஸ்டுடியோ. இங்கே பாருங்கள் ஒரு கார்டு டேட்டா தான் இருக்குங்களா. இங்கே பாருங்கள் ஐம் அப்டேட்டிங் லொக்கேஷன் ஏபிசின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்டேட் பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்கள் ஏபிஐ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சி கெட்டிங் டேட்டா. ஒரு புது டேட்டா ஆட் பண்ணலாமா. இப்போ நீங்கள் டேஷ்போர்ட்லேருந்து பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. சும்மா இன்புட்டுங்க ஏபிசி டைட்டில் வந்து கேஎஃப்சின்னு போடுறேன். கேஎஃப்சி ரேட்டிங் வந்து 5, லொக்கேஷன் வந்து ஏபிசி. இது சேவிங் அட்டம். இப்போ என்ன ஆகும், சி ஆர் ஏபிள் டு கெட் த நியூ டேட்டா. ஸோ இதுமாதிரி நீங்கள் ஆட் பண்ண என்ன ஆகும், வில் கெட் நியூ டேட்டாஸ். ஒரு கார்டாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா. இப்போ ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த கார்டு மட்டும் வேணும்னா ஏபிஐ ஸ்லாஷ் இந்த ஏபிஐல கால் திஸ் வில் கெட் டேட்டாஸ். தெரியுதுங்களா, இதான் ஏபிஐ. ஓகேங்களா. என்னப்பா புரியுதுங்களா. பட் கிரியேட் பண்ணுறது அப்டேட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம எங்கேருந்து பண்ணணும், யூ ஹேவ் டு டூ இட் ஃப்ரம் போஸ்ட்மேன். ஓகே. If you want, I'll also add one more data and show you something like let's why is that done? So title on the I'll put again KFC 5 what is that ஓகேங்களா. BC சும்மா நான் போடுறேன். I'm just changing everything same. பாத்தீங்களா. சரி just refresh it. கிளியரா. சின்ன தம்ஸ் அப். புரியுதுங்களா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்டுடியோஸ் ஜிஐப்பா உங்கள் டேட்டா பேஸோட ஒரு ஜிஒய். ஓகேங்களா. ஸோ இதே விஷயத்த நீங்கள் நியான்லேயும் பார்க்க முடியும். நம்ம பார்த்துருந்தோம்ல, நியான் கிரியேட் பண்ணியிருந்தோமா, நியான் டிபிலையும் நீங்கள் இதே மாதிரி ஒரு யூஐ பார்க்க முடியும். ஸோ இஃப் ஜஸ்ட் லாக் என்ன பெரியவரா பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் டிபி இங்கே பார்க்குற மாதிரி இஃப் யூ கோ டு டேபிள்ஸ் நம்ம மினி ப்ராஜெக்ட் 2 எடுத்து போனீங்கன்னா இப்போ மினி ப்ராஜெக்ட் 2 வந்து போனீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் சி இதே இடத்துல 5 ப்ராஜெக்ட் 2. ஓகேங்களா. கிளியராப்பா. ஓகேங்களா. See this is exactly same.
சைட் பை சைட் காட்ட முடியல. இங்கேயும் நீங்கள் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தட் சேம் பட்டன் ஆட் ஒன்று ஓகேங்களா. இங்கேயும் அதே ஆட் பட்டன் இருக்கும். சரி ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டா. It's going to be auth. ஸோ ஆர்த் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ப்பா ஓகேங்களா. இன்னைக்கு ப்ராஜெக்ட் செட்டப்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். ஸோ index.js ஸோ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வில் கிரியேட்டா வில் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸா. ஸோ npm init -y ஓகேங்களா. ஸோ வி காட் அவர் package.json. ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் இன்ஸ்டால் சம் பேக்கேஜஸ். என்ன பண்ணுவோம் எப்பயும் போல் எக்ஸ்பிரஸா நோட் மோனு அண்ட் பிரிஸ்மா அதுக்கப்புறம் ஆட் பிரிஸ்மா ஸ்லாஷ் கிளைண்ட். ஓகேங்களாப்பா. ஆல் திஸ் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் வந்து நம்ம இப்போயே சேஞ்ச் பண்ணிடலாம். going to have a start script comma div start script la it's going to be node index.js div la வந்து node mon index.js ஓகேங்களா. ஸோ எப்பயும் போல வில் கிரியேட் அன் எக்ஸ்பிரஸ் சர்வர். ஸோ const express equal to required express comma app. So const app is equal to express app dot listener 3000. இது இந்த லைன்ஸ் கிளியர் தானே. இதை சர்வர் கிரியேட் பண்ணுற பேசிக் லைன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ஏபிஎஸ் நம்ம பிளான் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றத பாருங்க. ஸோ வில் பிளான் ஃபியூ ஏபிஎஸ். ஸோ டிபி கனெக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் ஏபிஎஸ் பிளான் பண்ணலாம்ப்பா. ஸோ வில் கிரியேட் அன் டிபி. ஓகே ஓகேங்களா. வில் ஜஸ்ட் கிரியேட் அ டிபி நியூ டிபி. ஓகேங்களா. கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we are going to use a Prisma. We'll create this file pa. ஓகேங்களா. envs வந்து இதான் envs. So we'll also create an env dot env. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டாட் கிட்டு டாட் கிட் இக்னோர் டாட் env வந்து இது பண்ணிடுவோம்.
ஆக்சுவலி இட் வில் கெட் ரெட் கலரில் ஆகணும். சரி ஓகேப்பா, அது பார்த்துக்கலாம். புஷ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஆட் பண்ணிடுவோம். இது கிளியருங்களா? சரி, இது வரைக்கும் பண்ணிடுங்க. ஸோ இஎன்வியோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கிட்டில் புஷ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இஎன்வி வந்து நம்ம புஷ் பண்ண மாட்டோம். ஸோ சீக்ரெட்டான வேரியபிள்ஸ் நம்ம கோட்லேயே இப்போ இதை அட்டாச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துலையே ஸ்கீமாலேயே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்கீமாலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் கரெக்டாக. உங்கள் அதர் டீம்மேட்ஸ் இல்லை யாராவது ஒருத்தவங்க அந்த கோடில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு டிபி யூஆர்எல்லே தெரிஞ்சிடும். போய் டிபியை பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டிபி கரெக்டாக இல்லையா? ஸோ கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கோடில் இது பண்ணாமல் இஎன்வியில் போட்டோம்னா, இஎன்வி நம்ம எங்கேயுமே புஷ் பண்ண மாட்டோம், எங்கேயுமே வச்சுக்க மாட்டோம். நம்ம லோக்கல் மிஷினில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் நம்ம டிப்ளாய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும் ஆட் இஎன்வின்ற ஆப்ஷன். ஸோ அங்கே மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். கிளியரா? ஸோ தட் ரொம்ப செக்யூராக இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இஎன்வியில் ஆட் பண்ணுவோம். தட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் இஎன்வி. ஸோ வில் ஜஸ்ட் ரிமூவ் ஆல் திஸ் அன்வான்டட் திங்ஸ். ஸோ இப்போ ஏபிஎஸ் வந்து என்னென்ன ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 minutes இருக்கு. வெல் பிளான் ஏபிஎஸ் டுடே செல்ஃபா. ஸோ இது நாளைக்கு ஆன் டைம் வந்துருங்கப்பா. அகைன் டெல்லிங்கிட்ட. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தான் சொன்னேன்ல இப்போ. ஸோ எல்லாருமே இந்த ஆன் டைமுக்கு வந்துடுங்கப்பா நாளைக்கு. ஓகேங்களா? இன்றைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7 PM வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தீங்க. ஸோ டுமாரோ வில் ஸ்டார்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 4:45 6:45. ஓகேங்களா? ஸோ 6:40க்கு நான் லிங்க் வந்து ஜாயின் நவுன்னு போடுறேன்னா மீட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஐ வில் ஸ்டார்ட் அக்செப்டிங் யூ. ஸோ 6:45க்குள்ளே வந்துடுங்க. அதுக்குள்ளே ஐ வில் ஸ்டார்ட் திஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து ஒரு ஃபார்ம் இருக்க போகுது. ஸோ இப்படி ஒரு ஃபார்மு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா we are going to have என்ன இருக்கும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு அண்ட் வில் ஹாவ் சம்திங் லைக் லாகின் பட்டன். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்க போது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணனா we are going to have a register form. ரிஜிஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ we are going to get few more data. இந்த இடத்துல இன்னொரு டேட்டா வாங்கிக்கலாம். their email password and some other things, some more things வாங்கிட்டு they'll be able to log in. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் 2 என் பாயிண்ட்ஸ் இருக்க போது. வாட் இஸ் தட் அப்படின்னா, we are going to have a பப்ளிக் ரவுட்ஸ். யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் பப்ளிக் ரவுட்ஸ், ப்ரைவேட் ரவுட்ஸ்? ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு பார்க்க போகிறோம். இங்கே கோயிங் டு சி யாரா டோக்கன் பேஸ்ட் பார்த்துருக்கீங்களா? ஜேடபிலிட்டி, ஆக்சஸ் டோக்கன், ரிஃப்ரெஷ் டோக்கன், இதெல்லாம் யாரா ஸோ டோக்கன் ரொட்டேஷனு, டோக்கன் ஸ்டோரேஜ் இன் ஃப்ரண்ட் அண்டு, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அத்தென்டிகேஷனில். வில் சி அபவுட் டோக்கன்ஸா. அண்ட் அதுக்கப்புறம் மிடில் வேர்ஸ் பற்றி நாளைக்கு பார்ப்போம்ப்பா. டுமாரோ we are going to see lot of things. இந்த மிடில் வேர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் மிடில் வேர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தேர்ட் பார்ட்டி மிடில் வேர் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் மிடில் வேர்ஸ் இருக்குது.
கஸ்டம் மிடில்வேர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோர் மிடில்வேர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்டையும் நம்ம நாளைக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய இது. ஸோ ஷார்ப்பாக இது ஸ்டார்ட் செஷன்ஸு. ஸோ வந்து ட்ரை டு ஜாயின் பை அந்த நான் மெசேஜ் போட்ட விட்டுனே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஹவ் டு ஸ்டார்ட் அவர் மெயின் ப்ராஜெக்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சாதான் வில் பி ஏபிள் டு ஸ்டார்ட் மெயின் ப்ராஜெக்ட்டு அவர் இ-காமர்ஸ் தான். ஓகேங்களா? கிளியராப்பா? ஸோ நாளைக்கு வந்து வி கோயிங் டு டூ 4 APIs, 4 endpoints, 4 APIs. என்னன்னா லாகின், ரிஜிஸ்டர் API, அதுக்கப்புறம் தேர் சம்திங் கால் டோக்கனு. ஸோ அதில் வந்து ரிஃப்ரெஷ் ஏபிஐன்னு ஒன்று இருக்கும், ரிஃப்ரெஷ் டோக்கன். ரிஃப்ரெஷ் டோக்கன் அப்படின்னு ஒரு ஏபிஐ. இது என்ன கான்செப்ட் சொல்கிறேன், JWT கான்செப்ட். தென் we are going to see what is பப்ளிக், ஒரு பப்ளிக் ஏபிஐ, அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் ஏபிஐ. ஓகேங்களா? மொத்தம் 4 APIs வந்து பண்ண போகிறோம். அண்ட் we are going to see what is that express.json and again some middlewares. ஓகேங்களா? ஸோ அர்ஜென்ட்டாக சொல்லிட்டேன். டிசைன் இப்படி தான் இருக்க போகுது, இந்த மாதிரி ஒரு ஃபார்மு. இதோட ஃப்ரண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் நம்ம அப்புறம் அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூப்பா. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ இந்த மட்டும் கொஞ்சம் லைக் கான்ஃபிடென்ஷியல் திங்ஸ்னா நம்ம டேட்டா பேஸாவே இதுல ஸ்டோர் பண்ணுவோமா இல்ல நம்ம இப்போதைக்கு அந்த ஸ்ட்ரிங் மட்டும் தானே நம்ம அந்த ENV ஃபோல்டர்ல கிரியேட் பண்றதுல போகுது, இந்த கிரியேட் டேட்டா பேஸ்ங்கிற மாதிரி. இப்போ பாருங்க, இந்த ENV ஸ்ட்ரிங் இருக்குங்களா, இதை நம்மளால இங்கேயே போட முடியும், இந்த இடத்துலயே போட முடியும். தெரியுதுங்களா? இங்க நீங்க இப்படி போறதுக்கு பதிலாக இப்படியே போட முடியும். இதுக்கு அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்க கோட் இங்க புஷ் பண்ணீங்க அப்படின்னா இங்க என்ன ஆகும், நம்ம டேட்டா பேஸ இங்கேயே இருக்கும். கரெக்டுங்களா? யாராவது வந்து இந்த பிரிஸ்மா ஃபைலை பார்த்தாங்கன்னா இங்க என்ன தெரியும், இந்த லைன்ல இப்படி மாறிடும். கரெக்டுங்களா? ஸ்ட்ரிங் தெரியாது, அந்த ஸ்ட்ரிங் தெரியுது. கரெக்டுங்களா? ஸ்ட்ரிங் இல்லாம இப்போ யாருனாலும் இந்த கோடை டவுன்லோட் பண்ணிட்டு அவங்க ஒரு கெட் ரிக்வஸ்ட் போட்டாங்கன்னா டிபியில் இருக்க மொத்த டேட்டாவும் எடுத்துக்கலாம். போஸ்ட் ரிக்வஸ்ட் போட்டாங்கன்னா அவங்க வந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் மாத்திக்கலாம். எஸ் ஆர் நோ? கரெக்டா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான URL. ஸோ தட் நம்ம இதே ENVல போட்டுரும். பட் இந்த ENV இங்க இல்லாத பட்சத்துல யாருனாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கூட இந்த ரெபாசிட்டரி ஆக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ தட் யாருமே இதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அது ENVல போட்டிருக்கும். இந்த ENV நம்ம புஷ் பண்ண போறதே இல்லை. புரியுதுங்களா? ஸோ இதை சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் சேஞ்ச் ஆகிடும், எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். மேபி DBயை டெலீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், எவ்ரிதிங் இஸ் கான்ல. ஸோ தட் அது சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்னால நம்ம ENVல போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ தேங்க்யூ கைஸ்.